அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி மாதம் 6ஆம் தேதி, வியாழக்கிழமை. சஷ்டி திதி, அனுச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11:30 வரை, 12லிருந்து 1:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட்டு அந்த மாதிரிப்பட்ட கலரை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலரு. சாப்பிடக்கூடியது கீரை, எள்ளு, கொத்தவரங்காய், வாழைக்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் நம்ம மக நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? சுய உணர்வு, சுய நம்பிக்கை, சுய அபிமானம், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு ரொம்ப மிக்கவராக இருப்பார்கள். இவங்க செயல்திறன் பெற்றவர்கள், எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். தனக்கு நிகர் தானே என்ன, நம்மளை மிஞ்சின யாருன்னு ஒரு தலக்கணம் மிக்கவராக கூட இருப்பார். இவங்க பொருள் சேர்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர். ஆனால் குடும்பத்தில் ரொம்ப குதர்க்கம் தான் பேசிக்கிட்டு இருப்பார். வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தான்னு சரியாக பேண்டதில்லை. அவங்க வராங்க, அவங்கள சரியாக உபசரிப்பது இல்லை. அதே மாதிரி அந்த கூட பிறந்த சகோதரிகள்கிட்ட எப்பவும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதே மாதிரி யார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொன்னால் அதை உடனே சரின்னு சொல்ல மாட்டார். ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம் படுபவராக இருப்பார். நண்பர்களே, நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தற்போது உள்ள பிளானட்டரி பொசிஷனை வச்சு கோச்சார ரீதியில் இன்றைய நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது கணவன் மனைவி உறவு, ப்ரொஃபஷன், ஃபைனான்ஸ் பொசிஷன், உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட எதிர்காலம் போன்றவற்றை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதுக்கு குடும்பத்தில் சுபகாரிய செலவு நடக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து நற்செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி சேருகின்றது. தகப்பனாரின் ஆலோசனையை கேட்டு நடந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றது. பணவரவு பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசி. எந்த ஒரு காரியத்தையும் போராடித்தான் சாதிக்க வேண்டி உள்ளது. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களிடம் தொடர்பிலேயே இருக்கின்றார். பணவரவு ஓரளவு பரவாயில்லை. கவலைகள் அகல ஆரம்பிக்கின்றன. இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. அடுத்து மிதுன ராசி. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை நடக்கின்றது, மந்த நிலை உண்டாகின்றது. கடன் அதிகம் செல்கிறது. வியாபாரத்தில் கடன் தான் ஜாஸ்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. உத்தியோகத்தை விட்டுவிடலாம் என்று கூட எண்ண தோன்றுகிறது. கணவன் மனைவி மத்தியில் அதாவது சிறு சிறு பிரிவு உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷனை தவிர்த்து விடுங்கள். கடகராசி. நல்ல பெயர் மாதத்தில் அப்படியே மெயின்டைன் ஆகிறது. ஃபஸ்ட்டு அதாவது நம்ம மார்ச் மாதம் 20ஆம் தேதி இல்லையா, ஃபஸ்ட்டு மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி நல்ல பெயர் எடுத்திருந்தீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாரீங்க. உங்கள் பெயர் நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே உண்டாகின்றது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுகின்றீர்கள். கணவன் மனைவி உறவு இன்பமயமானதாக இருக்கிறது.
தொழிலில் நல்ல ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் சிலருக்கு தாமதமாகிறது. முடிந்தால் குருவாயூர் சென்று வாருங்கள். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உண்டாகின்றது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாய் இருக்கின்றனர். அடுத்து கன்னிராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. கல்வியில் இருப்பவருக்கு அதாவது படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கின்றது. அன்னையின் உடல்நலம் மனநலம் நன்றாகவே இருக்கின்றது. வீட்டிற்குள் ஓரளவு ஒரு குதூகலமான சூழ்நிலையே இருக்கிறது. மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் சேருகின்றன. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. அந்த மனோதைரியம் என்பது கொஞ்சம் குறைகின்றது. காரணமின்றி ஒரு பய உணர்ச்சி உள்ளுக்குள் இருக்கின்றது. சகோதரர்களிடம் உங்களோட உறவு சரியில்லை. உங்களை எத்தனை உடன் பிறந்தவர்கள் இருப்பினும் அதாவது ஒரு அவசரத்துக்கு யாரிடமிருந்தும் பெரிய அளவில் உதவி கிடைக்கவில்லை. பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் கடன் தொல்லை இல்லை. மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டாகவே ஆதரவாகவே இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. பணப்பழக்க வழக்கங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம் வருகின்றது. அதே சமயத்தில் உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. சுற்றத்தினரிடம் நல்ல பெயர் ஏற்படுகின்றது. ஒரு கௌரவம் மரியாதையும் இருக்கிறது சுற்றத்தினர்கள் மத்தியில். அடுத்து தனுசு ராசி. சிறு சிறு வேண்டாத செலவுகள் உண்டாகின்றன. புதிய தொழில் தொடங்குவதற்காக ஒரு அலைச்சல் உண்டாகிறது. அதனால் பணத்தை எப்படி புரட்டுவது பற்றிய எண்ணம் மனதை ஆக்கிரமித்து கொள்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. அடுத்து மகர ராசி. நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லோருமே உங்களுக்கு உதவியாக ஆதரவாகவே இருக்கின்றார்கள். பொருளாதார நிலையில் ஓரளவு அபிவிருத்தி ஏற்பட்டு புதுமனை நிலம் வாங்கலாம் அல்லது புதுமனை புகவும் சந்தர்ப்பம் உண்டாகிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வீடு அல்லது தொழில் இடமாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. மாற்றத்திற்கு பின் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டாகும். ஸோ மாற நினைத்தால் அதை மாற்றிக்கொள்ளவும். தேவையான அளவு பணம் கிடைத்து விடுகிறது. கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு கிடைக்கின்றது. மேற்படிப்புக்கு வசதி உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. சகோதரர்கள் உறவினர்களிடையே விரோத போக்கு உண்டாகின்றது. பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. சிறு பிரயாணத்தால் நன்மை ஏற்படுகின்றது. மனதைரியம் மாத்திரம் குறையவில்லை. உத்தியோகத்தில் மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது. வீண் அலைச்சல் மனக்கவலை இனிமேல் உண்டாகப் போவது இல்லை. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே உண்டாகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை சந்திப்போம். உங்கள் பால்.